அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம 4th செமஸ்டரில் ஒருங்கிணைந்த பள்ளியை உருவாக்குதல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் அலகில் இருக்கக்கூடிய வகுப்பில் இணைஞ்ச கல்வியை உருவாக்குறதுல, அதாவது ஒருங்கிணைஞ்ச பள்ளியை உருவாக்குவதில் ஏற்படக்கூடிய சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் குழந்தை பாதுகாப்பு அப்படிங்கிற கருத்துக்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருங்கிணைந்த பள்ளியை உருவாக்குதல். அந்த ஒருங்கிணைந்த பள்ளியை உருவாக்குறதுல என்ன மாதிரியான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போஸ்கோ சட்டம். போஸ்கோ சட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2012. போஸ்கோ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. போஸ்கோ அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் 2012 இந்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம். புகார்களை கட்டமைக்கிறதுக்கான வழிமுறைகளை இது நம்மளுக்கு கொடுக்குது. என்ன மாதிரியான புகார் அளித்தா எப்போ சட்டம் இயற்றி அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லேருந்து எல்லாமே போக்சோ சட்டம் மூலமாக நம்மளால் கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் உளவியல் ஆதரவு கொடுக்கறது, மற்றும் அவங்களுக்கு சிறப்பு வக்கீல் ஏற்பாடு பண்ணுறது, நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண என்ன மாதிரியான வழிவகை செய்கிறது, இது எல்லாமே போக்சோ சட்டம் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அமைப்புகள், சட்ட கொள்கைகள் என்ன கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உரிமைகள், உரிய வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் உரிமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வடிவமைக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கான சிறப்பு சட்டங்கள், இப்போ குழந்தை திருமண தடுப்பு சட்டம், குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு சட்டம், மற்றும் குழந்தைகள் களவாடப்படுவதை ஒழிக்க சட்டம், இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருந்தாலும் இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, சர்வதேச லெவலையும் இந்த மாதிரி சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே இருந்தாலும் அது அப்ளிகபிள், அதாவது பயன்படுத்தப்படுதா அப்படின்னு பார்க்கும்போது அதில் தான் ஏற்படக்கூடிய நிறைய சிக்கல்களை நம்ம சமாளிக்க வேண்டியிருக்குது. குழந்தைகளை பாதுகாப்பை உறுதி செய்கிறதுல சட்டங்கள் முக்கிய பங்காற்றினாலும் அதை செயல்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நம்மளால் இன்னுமே சரி செய்ய முடியலை அப்படிங்கிறதா வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. கல்வி ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கான கல்வி கொடுக்கறது, அதாவது ஸ்காலர்ஷிப்பு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது. பொதுவாக இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதாவது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், இந்த மாதிரி 10th 12th படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் மட்டும் இல்லாமல் 1ஆம் வகுப்புலேருந்து அனைத்து குழந்தைங்களுக்குமே ஹாஸ்டல் வசதி, இலவச ஹாஸ்டல் வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. உதவித்தொகைகள் நிறைய 6, 7, 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. 11, 12 ஆங்கில வழியில் படித்தாலும் அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் மாணவர்களுடைய கல்வி வாழ்வை மேம்படுத்துவதற்கு நிறைய உதவித்தொகை கொடுக்குது. இது சிறப்பு தேவையுடைய குழந்தைகளான கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவது. அதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்தி அவங்களுடைய திறமையை மேம்படுத்தி கொண்டு வரணும். அப்போ தான் குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது தான். பொதுவாக நீங்கள் இந்த கிராம வாழ்வாதாரம் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க குடும்பங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, குழந்தைகளையே வேலைக்கு அனுப்புறீங்கன்னா உடனே வறுமையினால் வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வறுமையை போக்குறதுக்காக அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு வேலை கொடுக்கறது, அல்லது மாதம் அக்கௌண்ட்டில் 1000 ரூபான்னு பணம் போகிறது, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய நிதி நிலைமை காரணமாக குழந்தைகளை வேலைக்கு அனுப்புறதுக்கு தயங்குறதுனாலையும், மாணவர்கள் பள்ளி செல்லக்கூடிய வயதில் வேலைக்கு சேர்ந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களின் அடிப்படையிலையும் தான் அவங்க இந்த மாதிரி பணிகளை கொடுக்கறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய மக்களுக்காக கொடுக்கக்கூடிய பணிகளில் குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கான சட்டங்கள், திட்டங்கள் ஏற்படுத்தி பார்த்தும் அதுக்கான குறைபாடுகளாக கண்டறிஞ்சு அதை சரி செய்கிறதுக்காக வாழ்வாதார பிரச்சனைகளை சரி செய்ய நிறைய குளங்கள் அமைக்கிறது, இப்போ தூர்வாரது, குளங்குட்டைகளை தூர்வாரி அந்த கிராம நிர்வாக பணிகளை மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது மூலியமாக அந்த குடும்பத்திற்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நிதி நிலைமை காரணமாக தானே அவங்க அந்த குழந்தைங்களை வேலைக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த நிதியை கொஞ்சமாச்சும் நம்ம சரி செய்யும் போது அந்த குழந்தைங்களுக்கான கற்றல் சூழலை, வகுப்பறை சூழலை உருவாக்க முடியும். அப்போ குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புவாங்க, அவங்களுடைய கல்வி தடைபடாமல் முன்னேறும் அப்படிங்கிற கருத்துக்களின் அடிப்படையில் தான் இன்றைய அரசாங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் சட்டம் இயற்றினாலும், கொள்கைகள் இயற்றினாலும், திட்டம் இயற்றினாலும் அது மக்களுக்கு பயனுடையதாக இருக்கணும்னு சொல்லி தான் செய்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைகிறது அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை ஏற்படுது. எல்லா சட்டங்களும், கொள்கைகளும், திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைவதில் ஏகப்பட்ட பேர் இடைத்தரகர்களாக அல்லது சமுதாய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க.
ஆனால் அவங்ககிட்ட இருந்த அந்த சட்டங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் அமுல்படுத்துகிறதா தான் பிரச்சனைகள் ஏற்படுது. அனைத்து கொள்கைகளையும் சட்டங்களையும் திட்டங்களையும் சரியான முறையில் அமுல்படுத்தும் பொழுது குழந்தைங்களுடைய கல்வி சூழலும் வாழ்வாதார சூழலும் சிறப்பாக மேம்படும். ஆனால் அதை மேம்படுவதற்கு நாம் இந்த சமுதாய உறுப்பினர்களான ஆசிரியர்களும் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வாய்ந்தவர்கள் தான். அவங்களும் அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடணும். அனைத்து குழந்தைங்களுக்கான கல்வி சூழலை, வகுப்பறை சூழலை, குடும்ப சூழலை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கான கற்றல் சூழலை உருவாக்கி கொடுக்கணும். சட்டங்கள் கொள்கைகளை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு ஆசிரியர்களும் சமுதாயமும் குடும்ப உறுப்பினர்களும் உறுதுணையாக இருந்தால் அனைத்து குழந்தைகளுக்கான கற்றல் சூழல் சிறப்பாக அமையும். நன்றி.